ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பங்குச்சந்தை குறியீட்டு எண், அதாவது ஷேர் மார்க்கெட் இண்டெக்ஸஸ், சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி. இந்த சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்படி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்றதை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் எந்த விதமான நிறுவனங்கள், அதாவது என்ன கம்பெனி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சென்செக்ஸ்னா அதாவது பாம்பே பங்குச்சந்தை குறியீட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதோட ஷார்ட் ஃபார்ம் BSE. அதே போல் நிஃப்டினா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது தேசிய பங்குச்சந்தையின் ஒரு குறியீடு. அதை ஷார்ட்டாக NSEன்னு சொல்லலாம். இதை தான் ஷேர் மார்க்கெட்டில் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு நிறுவனத்தோட பங்குகளை வாங்கி விற்கிற இடத்துக்கு பேர் தான் ஷேர் மார்க்கெட், அதாவது பங்குச்சந்தைன்னு சொல்லுவோம். அந்த பங்குச்சந்தையில் அதாவது BSE, அதில் 5000க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 5000 கம்பெனிக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு BSEயில். அதே போல் NSEயில் 2000க்கு மேற்பட்ட கம்பெனிகளும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சென்செக்ஸில் 5000 கம்பெனிகள் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதிலிருந்து 30 நிறுவனத்தை தேர்வு செய்வாங்க. அதாவது 30 கம்பெனியை சூஸ் பண்ணுவாங்க BSE. அதே போல் நிஃப்டிலையுமே 2000 கம்பெனி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதிலிருந்து 50 கம்பெனியை சூஸ் பண்ணுவாங்க. இதை இந்த கம்பெனியை எதன் அடிப்படையில் சூஸ் பண்ணுறாங்கன்றதை நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி, இந்த 2 இண்டெக்ஸ் தான் பங்குச்சந்தையோட, அதாவது ஷேர் மார்க்கெட்டோட நிலைமை, இன்னையோட நிலைமை எப்படின்றத இந்த சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி தான் நம்மளுக்கு தெரியப்படுத்தும். இந்த சென்செக்ஸ் நிஃப்டி இந்த இண்டெக்ஸ் மூலமா இன்றையோட ஷேர் மார்க்கெட்டோட நிலைமை என்னன்னு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சென்செக்ஸோட மதிப்பு அதிகரிச்சிருந்துச்சுன்னா சந்தையில், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் உள்ள எல்லா நிறுவனங்களின் பங்குகளின் விலை பொதுவாக உயர்ந்துள்ளதுன்றது அர்த்தம். ஆனாலும் சென்செக்ஸ் மதிப்பு உயரும் பொழுது அனைத்து நிறுவனங்களின் பங்குகளின் விலை உயரும் என்று, அதாவது இன்க்ரீஸ் ஆகும்னு கூற முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு நிறுவனங்களின் பங்குகளின் விலையும் அதன் நிதி செயல்திறன், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸை பேஸ் பண்ணி தான் அந்த நிறுவனத்தோட பங்குகளின் விலை உயரவும் குறையவும் வாய்ப்பு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆகஸ்ட் 20ஆம் தேதி சென்செக்ஸ் பார்த்தோன்னா 378 புள்ளிகள் உயர்ந்து இருக்கிறது. ஆனால் சென்செக்ஸில் நான் எத்தனை கம்பெனி சொன்னேன், மொத்தம் 30 நிறுவனங்கள் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதில் 25 நிறுவனங்களின் பங்குகளின் விலை அதிகரிச்சிருக்கு. அதே நேரத்தில் 5 நிறுவனத்தின் பங்குகளின் விலை குறைஞ்சிருக்குது. அதே போல் நிஃப்டிலையும் பார்த்தோன்னா 126 புள்ளிகள் உயர்ந்து 39 நிறுவனங்களின் பங்குகளின் விலை அதிகரித்துள்ளது. ஆனால் 11 கம்பெனிகளின் பங்குகளின் விலை சரிஞ்சிருக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸ் மூலமாக சந்தையினுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சென்செக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்குன்றது மூலயமா சந்தையினோட, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஓவரால் பர்ஃபார்மன்ஸை நம்ம தெரிஞ்சிக்க முடியுமே தவிர, ஆனால் ஒவ்வொரு நிறுவனத்தின் பங்குகளையும் அல்ல. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த இண்டெக்ஸ் மூலமாக, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் உள்ள என்னென்ன நிறுவனங்கள், அனைத்து வகையான நிறுவனத்தை பற்றியும் அதனுடைய பொருளாதாரத்தை பற்றியும் நம்ம இண்டெக்ஸ் மூலமா தெரிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இதில் எப்பொழுது சந்தையில் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எப்போ முதலீடு செய்யலான்றதை பற்றியும் இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதுதாங்க ஷேர் மார்க்கெட்டில் உள்ள சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி. என்னுடைய அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குறியீட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த சென்செக்ஸ் நிஃப்டியில் எப்படி நிறுவனத்தை தேர்வு செய்கிறாங்கன்றது மட்டும் இல்லாமல் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி இல்லை குறியீட்டில் எப்படி முதலீடு செய்வது, அது மட்டும் இல்லாமல் அதை ஏன் சிறந்த முதலீடுன்னு சொல்கிறாங்கன்றதையும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக புகழ்பெற்ற முதலீட்டாளர், அதாவது மிஸ்டர் வாரன் பஃபெட் குறியீட்டில், அதாவது இண்டெக்ஸில் முதலீடு செய்வதை ஏன் பரிந்துரைக்கின்றாரதை பற்றியும் அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக பார்க்கலாம். மறக்காமல் என்னோட அடுத்த வீடியோவை பாருங்கள்.